தூத்துக்குடி செல்வம் சார், மாநிலத்தில் பல பிரச்சனைகள், நிதி பிரச்சனை, ஒரு அரசியல் சமநிலையை உருவாக்க முடியல, கல்விக்கான ஒரு சுதந்திரம் இல்லை, இப்படி பல பிரச்சனைகள். இப்போ டீலிமிட்டேஷன் இத்தனையும் சேர்ந்து 7 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதல் அழைப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி பல மாநிலங்களை பதற்றத்துக்குள்ளேயே பாஜக வைத்திருக்க சார், மத்திய அரசு வைத்திருக்க. இல்ல 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 அதாவது அறிஞர் ரவீந்திரன் அவர்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில உரிமைகளை வரி கொடுத்தது, விட்டு கொடுத்தது திமுக. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காக இவர்கள் அவதாரம் எடுத்த மாதிரி நடக்கிறது மிகப்பெரிய சிக்கலாற்ற நாடகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கின்ற கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பிடித்ததாகட்டும், எல்லாரையும் நேரம் நம்ம கரண்ட் இஷ்யூக்குள்ள வந்துருவோம். அதாவது நான் வந்துடுறேன், அவங்க அனுமதி செய்யறாலும் நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. கச்சத்தீவு காவிரி நீர் பிரச்சனை, கல்வி மாநில உரிமை பிரச்சனை, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, அந்நிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய கொண்டு வந்து எல்லாமே திமுக காங்கிரஸ் அங்கம் வைத்த காலம். சரி, யாரும் மறுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இவங்க அதாவது மாநில உரிமை, கல்வியில மாநில உரிமை பறிக்கப்படுது, மும்மொழி கொள்கை இல்ல. எங்க ஐயா ராமசுப்ரமணிய ஐயா சொன்னாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 3வது மொழி கடைக்கோடியில் இருக்கிற, தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏழை வீட்டு பிள்ளை முதலமைச்சருடைய மகன். அமைதியாவே பேசலாம் சார். ஒரே ஒரு விஷயம், 3வது முதலமைச்சருடைய மகன் மரியாதைக்குரிய சன்சைன் பள்ளி நிர்வாகம் என்ன 3வது மொழி இந்தி. திமுக குடும்பத்தை சார்ந்த 192 பள்ளிகளில் 3வது மொழி இந்தி சார். கல்வி பாடத்திட்டத்துல 3வது மொழி இந்தி. அதுவே இன்னொரு விஷயம் ரொம்ப பொதுவான வாதமா நான் வைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, நாளைக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு போடணும், தமிழ்நாட்டு 20 கோடியே நாங்கள் எல்லா நிலையிலும் அமைப்பு சொல்லுங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலையும் எல்லா கல்வி நிலையத்திலும் 20 கொள்கையா அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசினாங்க. டீலிமிட்டேஷனை பத்தி பேசும்போது இது யாருமே டீலிமிட்டேஷனை பத்தி சிந்திக்கவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களுடைய தமிழ்நாடு தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர் சொன்னாங்க, சொன்னாங்க. மரியாதைக்குரிய எல்லாரும் என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் கத்தறிந்த பெருமக்கள், அவங்களுக்கு தெரியும். சொல்லும் போது நீங்க தெளிவா சொல்லுங்க சார், ப்ரோரேட்டானா என்ன தெளிவா சொல்லலாம். சமச்சீர் விகிதம் தான், சம விகிதம். அதுக்கு ப்ரோரேட்டா பேரு சம விகிதம் தான். சம விகிதம்னா என்ன சொல்றீங்க? உத்தரப்பிரதேசத்திற்கு எண்ணிக்கை அதிகமாகாது, தமிழ்நாட்டிற்கும் அதே எண்ணிக்கையில இருக்கும், அதானா? அதற்கு ஒரு டீலிமிட்டேஷன் எதற்கு? அதற்காக ஒரு டீலிமிட்டேஷனா? இல்ல, டீலிமிட்டேஷன் சப்ஜெக்டே வரல. ஆனாலும் கூட இவங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை இவங்க எல்லாம் கற்பனை பண்ணி தனி கட்டி ஓரஞ்ச நாடகம் நடத்துறாங்க. இந்த நாடகத்துல பாரதிய ஜனதா கட்சியும் பங்கெடுத்து அரசியல் அமைப்புல டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வந்ததே ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த நம்பர்ஸ் அதிகப்படுத்தணும், பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுலதான். அப்ப எப்படியும் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த போறாங்க. அந்த பிரதிநிதித்துவம் எந்த மாநிலத்திற்கு அதிகமாக போகிறது அப்படிங்கிற அச்சம் தானே சார் இங்க எழுப்பப்பட்டிருக்கு. சார், ஒரே ஒரு விஷயம், உத்தரப்பிரதேசத்துக்கு 80 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. இப்போ 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருவேளை டீலிமிட்டேஷன் வந்தா அவங்க 130 ஆவாங்க. தமிழ்நாடு 63. 63க்கு போயிட்டீங்க. நீங்க ஒரு நீங்க என்ன ஃபார்முலால கால்குலேட் பண்றீங்க? 888 தொகுதிகள், 888 தொகுதிகளாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படுமானால் சார் நீங்க இங்க இவ்வளவு உயர்த்தப்படுங்கிறீங்க. ஆனா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இங்க எண்ணிக்கை குறையாது அப்படின்னு தான் புள்ளி வைக்கிறாரு. உயரம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. எண்ணிக்கை குறையாதுங்கிறது இல்ல, கூடவும் சொல்லியிருப்பாங்க. எண்ணிக்கை குறையாது மட்டும் இல்ல, எண்ணிக்கை குறையாது உயரும். இந்திய உள்துறை அமைச்சர் சொன்னதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். தமிழ்நாட்டிற்கு எண்ணிக்கை குறையாதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டு அரசின் மீது மிகப்பெரிய அளவிலே குற்றச்சாட்டுகள், மிகப்பெரிய அளவிலே சர்ச்சைகள், மிகப்பெரிய அளவிலே விமர்சனம்
நாடகங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. திசை திருப்பதற்காக திமுக நடத்துகிற நாடகம். திமுக சார் இல்ல நீங்க 63 சீட்டுன்னு ஒரு நம்பரை சொல்றீங்க தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க 63 சொல்றீங்க. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல வந்து சொன்னதே குறையாது அப்படிங்கிறாங்க. பட் நீங்க கண்டிப்பா உயரும், உத்தரப்பிரதேசத்துக்கு 130 வரும்ன்றீங்க. அது வந்துடலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு வருமா? நீங்க சொன்ன 63 நம்பர் வருமா? அப்படி வருதா இருந்தா இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை வேண்டாம தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கலாமே. சார் ஒரே ஒரு நிமிஷம், நீங்க கோபாலகிருஷ்ணன் ஐயா நிப்பாடுங்க ஐயா, கொஞ்சம் தயவுசெய்து அனுமதிங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு திட்டம் இல்லை, இவர்கள் நடத்துகிற ஒரு விஷய பிரச்சாரம், பொய் பிரச்சாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளியை இவர்கள் வந்து மாற்றுறது. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு பாருங்க, ஜூன் மாசத்துக்கு பிறகு மிகப்பெரிய சர்ச்சைகளை, மிகப்பெரிய சிக்கல்களை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக இவங்களுக்கு 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம். ஆனால் இவங்களுக்கு 8 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க, 8 தோழமை கட்சி தான் இருக்காங்க சார். இவங்க யாரும் கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வரமாட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் வராது. இல்ல நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே, எதன் அடிப்படையில முடிவு பண்றீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அதாவது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இல்லைன்னு சொன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறீங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சார், டீலிமிட்டேஷன் எங்க சொல்லியிருக்காங்க? டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைச்சிருக்காங்களா? அது புரியல, அதை கிளாரிஃபை பண்ணல. பயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒருங்கிணைப்பு குழு. உங்களுக்கு இல்ல சார், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கனவுகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு நான் வந்துடுறேன். நான் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு நிமிஷம் சார், எல்லாருக்கும் நேரம் அதிகம் கொடுக்குது. எனக்கு ஒரே அதாவது இவங்களுக்கு ராத்திரி நேரங்கள்ல பயத்துல ஏற்படக்கூடிய கனவுகள் இருக்கு பாருங்க, அந்த கனவுகளுக்கு எல்லாருக்கும் சமமான நேரம் தான் உங்களுக்கு அடுத்த சுற்றுல தாரேன் திரு